ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட்ஸில் வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வந்து சிக்னேச்சருங்கிறது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான மேட்ருங்கிறது டீப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். யாருமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லா காமன் பீப்புளுக்குமே அது யூஸ் ஆகும். இந்த கையெழுத்துங்கிறது நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இதில் இருக்குது. நம்ம ஒரு ஆஃபீஸில் வந்து நிறைய விஐபிஸ் இருப்பீங்க, ஒரு பெரிய பெரிய மில் ஓனர்ஸ் இருப்பீங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வருவாங்க, வந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு சார் செக்கை வந்து சைன் பண்ணிட்டாராம்பாங்க. அதே மாதிரி அது அடியில் இருக்கிறது எத்தனை செக்கு எப்படி இருக்குங்கிறதுல கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ அதில் தான் நீங்கள் பெரிய பெரிய மிஸ்டேக் பண்ணுறீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக வந்து செக்கில் வந்து 10 செக்கை ஓப்பன் அமௌண்ட்டை போட்டு கையெழுத்து போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அது போகிறேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வந்து தப்பு நடக்கிற சான்ஸ் இருக்குது. அக்கௌண்ட் செக்ஷனில் வந்து லட்சக்கணக்கில் வந்து வித்தியாசம், கோடிக்கணக்கில் வித்தியாசங்கிறது டெய்லி நியூஸ் பேப்பரில் வந்துட்டு இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஆட்களால் வர்றது தான். என்ன பர்பஸுக்காண்டி அந்த செக்கு வந்து நம்ம கையெழுத்து போடுறோம்? கிட்டத்தட்ட அது வந்து கேஷ் பெட்டி கல்லாக்கு வருதா, அப்படி இல்லைன்னா பில் பேமெண்ட்டா, அப்படி இல்லைன்னா அட்வான்ஸாக ஒரு பார்ட்டிக்குள்ள பேமெண்ட் அனுப்புகிறோமா, எல்லாமே வந்து டே பை டே நீங்கள் சரி பார்த்து தான் அந்த செக்கே கையெழுத்து போடணும். நிறைய மோஸ்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பெரிய பந்தா காண்டி சில பேர் செக்கை டக்கு 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 டக்குன்னு போட்டு போயிடுவாங்க. அது பாட்டில் அடித்து போயிட்டே இருக்கும், சிக்கலில் வந்து மாட்டோம். அதே மாதிரி வந்து இன்னைக்கு வாங்குற பர்ச்சேஸுக்கு நீங்கள் இன்னைக்கே போஸ்ட்போன் டேட்டு போட்டு செக்கை கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட மேட்ரு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பர்ச்சேஸ் நான் வாங்கினேன், இன்னைக்கு 1 கோடி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன், அந்த 1 கோடி ரூபாய்க்கு நான் பில் கொடுத்துட்டேன், பில்லை வாங்கிட்டேன், பேமெண்ட் வந்து செக்கை சைன் பண்ணி கொடுத்துட்டேன். அது டேட் வந்து 2 மாதம் கழிச்சினாலும் டேட்டு போட்டு கொடுங்க. அது வந்து அவங்ககிட்ட செக் இருக்குங்கிறது அத்தாட்சி முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த பேமெண்ட்டில் வந்து பிரச்சனை இனி வரப்போகிறது இல்லை. அதோ நீங்கள் 10 நாள்லேயே பேமெண்ட் வந்துட்டுனா 10 நாள் நீங்கள் கலெக்ஷன் போடுங்கன்னு சொல்லிக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 60 நாள் டியூவில் தான் போடுவோம்னு 60 நாள் கணக்கு எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து தப்பு நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் பர்ச்சேஸை சரி பார்க்க மாட்டீங்க. உங்கள் அக்கௌண்ட்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அது நேராக பார்ப்பான். இந்த மாதிரி வந்து ஒரே பார்ட்டியே வந்து உங்களோட மேனேஜ்மெண்ட்டில் வந்து லிங்க் இருந்ததுன்னா அவர் இன்னொரு பில்லை வந்து நடுவில் கூடி திணிச்சிருப்பாரு. அதை வந்து நீங்கள் ஸ்டாக்லாம் உங்களுக்கு வந்தெல்லாம் ஞாபகம் இருக்காது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நேற்று வந்த பர்ச்சேஸை உங்கள் கண்ணுக்குள்ளே கரெக்டாக வந்துச்சா, அன்னைக்கு 40 லட்ச ரூபாய்க்கு பண்ணியிருக்கோமா, 40 லட்ச ரூபாய்க்கு செக்கை கொடுத்துட்டு வெளியே போயிருங்க. இதுதான் அந்த ஆஃபீஸில் பண்ணுறதுல உள்ள சிக்னேச்சரில் மெயின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பில் போட்டதுக்கப்புறம் சில பேர் இங்கேருந்து ஃபோன் அடிப்பாங்க, என் கையெழுத்து போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. பில்லில் போடுறதுக்கும் சரி, செக்கில் வந்து இன்னைக்கு அவசரம் அப்படின்னு சொல்லி அதாவது இது வந்து எப்படின்னா ஒரு ஆளை தூண்டுறது, நம்மளாக தான் அந்த ஆளை கெடுக்கிறது. இதை வந்து நம்ம இதை செய்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கையெழுத்தை நம்மளே ஏன் போட்டான்னு பேங்க்கில் நம்ம போட்டது பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஓனர் கையெழுத்தை அவங்களே போட்டு பழகிடுவாங்க. ஸோ இதுலேயும் பெரிய தப்பு நடக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டில் 5 லட்சம் 10 லட்சம்னு சொல்லிட்டு கரண்ட் அக்கௌண்ட்டில் டேர்ன் ஓவர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எஸ்பி அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் இருக்கும். எப்போமாவது வீட்டு செலவுக்கு எடுக்கிறதுக்கு மாத்திரம் அந்த எஸ்பி அக்கௌண்ட்டை பண்ணுறதுக்கு அதையும் அக்கௌண்ட் செக்ஷனில் கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்படி உள்ளதுகளில் வந்து பணம் வந்து கணக்கே இருக்காது. திடீர்னு ஒரு 5000 அவனுக்கு தேவைன்னா எஸ்பி அக்கௌண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போவீங்க, 10,000 தேவைன்னா எடுத்துகிட்டு போவீங்க. அப்படி இருக்கச்சில அவங்களும் அதுக்கு வந்து அந்த 10,000 10,000 20,000 வந்து அவங்க எடுத்து தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணுறதுக்கோ அல்லது ஏதோ தப்பு நடக்கவோ சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ளதில் சிக்னேச்சருங்கிறது, நம்மளோட சிக்னேச்சர் தன்மை வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பாக விழிப்புணர்வாக இருக்கணுங்க. ஒரு கையெழுத்துங்கிறது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே நேரத்தில் டாக்குமெண்டேஷன், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொத்தை விற்பீங்க. இது வந்து பிஸ்னஸ் மேனில் காமன் பீப்புள் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். ஒரு டாக்குமெண்டேஷனில் இருக்குது, சரி ரைட்டு, உங்கள் பேரில் எவ்வளோ சொத்துக்களே இருக்கட்டும், நீங்கள் வந்து படித்து பார்த்து உங்கள் சிக்னேச்சரை கையெழுத்து போடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து அவர் கையெழுத்து போடும் போது வந்து சார்பதிவாளர் என்ன கேட்பாரு, சார் ரூபாலாம் வாங்கிட்டீங்களா, வாங்கியாச்சு ரைட்டு அப்படின்னு சொன்னால் அது எத்தனை ரிஜிஸ்ட்ரேஷன் கூட உங்களுக்கு தெரியாது. சில பேர் ஒரே ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே வந்து உங்களுக்கு இல்லாதையும் வச்சு பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது வந்து அறிந்தும் அறியாமல் நடக்கலாம். அறியாமைன்னா நமக்கு புரிதலே இல்லாமல் இருக்கலாம், நம்மளை ஏமாத்துறவங்களும் இருக்கலாம். புரியாமல் இல்லைன்னா நம்மகிட்ட ஒரு 5 சொத்து இருக்குன்னு சொன்னால் அந்த டாக்குமெண்ட்லாம் அவங்க தெரியாமே அந்த டாக்குமெண்ட்டையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி உள்ளதுனால அதுவும் ஒரு சிக்னேச்சர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து நம்பர் 1 பாயிண்ட்டு மெயினாக வந்து செக்கில் வந்து நம்ம தேவையில்லாமல் வந்து கையெழுத்தை போட்டு ஆஃபீஸில் வந்து நம்ம
செக் புக்கை வந்து அக்கௌண்ட் செக்ஷன்லேயோ இதுலேயோ வச்சிருக்க கூடாது. அதே மாதிரி வந்து நம்ம கையெழுத்தை பில்லுக்கோ எதுக்கோ யூஸ் பண்ணுறதுக்கு, சரி இன்னைக்கு ஒரு 10,000 தானே எஸ்பி அக்கௌண்ட்டில் என் கையெழுத்து மாதிரி போட்டுரு அப்படின்னு சொல்லி அதில் பேங்க் அக்செப்ட் ஆயிட்டுன்னா நம்மளே வந்து நம்ம அக்கௌண்ட் செக்ஷனில் உள்ளவங்கள தப்பு பண்ணுறதுக்கு தூண்டுறது மாதிரி வந்துடும். அதே மாதிரி வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து நம்ம ஒரு பர்ச்சேஸ் ஆர்டருக்கு வந்து ரேட்டு பேசியிருப்போம், ஃபோனில் பேசியிருப்போம். ஆனால் ஆல்ரெடி வந்து ரொம்ப டைட் பிஸ்னஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அது என்ன பேசுனா எது பேசுகிறேன்னே மறந்துடுவாங்க. ஸோ 50 ரூபாய்க்குள்ள பொருளை 54 ரூபா அப்படிங்கிறது மாதிரி போட்டு பர்ச்சேஸ் ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் பார்க்காமையே வந்து அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா 54 ரூபா பாதிக்கு போயிடும். ஸோ அதுலேயும் நீங்கள் லாஸ் ஆவீங்க. அதனால் வந்து என்னதான் டைட் செட்டில் இருந்தாலும் நம்ம சிக்னேச்சர் போடும் போது அந்த பேப்பரில் என்ன சிக்னேச்சர் போடுறோம், எதுக்காண்டி போடுறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து தெரிஞ்சால் தான் நம்ம இந்த பிஸ்னஸில் எதுனாலும் சரி, வாழ்க்கையில் எதுனாலும் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு கம்பெனியில் போய் வந்து ஒரு ஜாமீன்தாராக வந்து உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாப்புல, வைப்பா மாப்பிள்ள 1 லட்ச ரூபா சீட்டு போட்டுருங்க, எனக்கு ஜாமீன் பத்திரம் 1 லட்ச ரூபாய் போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிடுவாப்புல. ஒன்று சரி தம்பி 1 லட்ச ரூபாய் தானே கூப்பிட்டு தான், ஃப்ரெண்டாச்சா நம்ம கூட காலேஜ் படித்தவனாச்சா ஸ்கூலில் படித்தவனாச்சா ஏதோ தெரிஞ்சவனாச்சேன்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் கையெழுத்தை போடுறதுக்கு முன்ன கூட்டி அதில் எத்தனை லட்சம் ப்ரோசர் நோட்டு இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு போன இதுதான் வீண் வம்பு வழக்கில் மாட்டுகிறது ஜோசியில் சொல்லுவான். அதே மாதிரி தான் இது வந்து வீண் வம்பு வழக்கில் மாட்டுறது வந்து இந்த கையெழுத்து தான், ஜாமீன் கையெழுத்து. 1 லட்ச ரூபா நம்ம நினச்சி போடுறோம், 1 லட்ச ரூபாய் அவன் கட்டலைன்னா நம்ம கொடுத்துட்டு போவோம் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அவன் 10 லட்ச ரூபா சீட்டை வந்து கொடுத்துட்டு கூட்டு போயிருப்பான். ஜாமீன் மாத்திரம் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பானே, உங்கள் ஆதார் கார்டு எல்லாத்தையும் அட்ரஸ் எல்லாம் வாங்கிடுவாங்க. ஸோ கையெழுத்து நம்ம கையில இருந்து எழுத்து தான் தலையெழுத்தையே மாற்றக்கூடியது. ஸோ ஒரு ஆளை வந்து தூக்கி விடுறது இந்த கையெழுத்து தான், புரட்டி போடுறது ஒரு கையெழுத்து தான். ஸோ இந்த மாதிரி உள்ளதுலையும் நம்ம எச்சரிக்கையாக அந்த கையெழுத்து விஷயத்தில் இருக்கணும். இதுவரைக்கும் நீங்கள் போட்ட கையெழுத்து தான் நாம் பார்த்துட்டு இருந்தோம், ரைட்டு ஓகே. இன்னொரு கையெழுத்து இருக்குது, அது என்னன்னா அடுத்த ஆள்கிட்டருந்து வாங்குற கையெழுத்து இருக்குது. அது என்ன கையெழுத்து? சரக்கு வாங்குறவங்ககிட்ட சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பில் வாங்குறோம், நான் வாங்கலைன்னு சொல்லுவான். அப்போ அவன்கிட்ட சைன் அத்தாரிட்டி வாங்கி அவன்கிட்ட செக் வாங்கி அவன் கையெழுத்து போட்டு வாங்கி வச்சுக்கிட்டது நமக்கு ஒரு சேஃப்டி சைடு. ஸோ வியாபாரம் பண்ணும்போது 1 லட்ச ரூபா அவனுக்கு பில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அவன் எனக்கு இந்த பில்லு வரல சரக்கு வரலாமா, அவன்கிட்ட கையெழுத்து வாங்கி அவன்கிட்ட செக் வாங்கி வச்சுக்கிட்டது அவன் சைன். அப்போ அந்த கையெழுத்துங்கிறது எவ்வளோ பெரிய வேலைலாம் செய்யுதுன்னு பாருங்க. அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, பைக்கு காரு இதை நம்ம லேசாக இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறான். உடனே உடம்பு போய் வச்சுக்கிறோம், பைக்கை கொண்டு போய் விடுதான் 10,000 ரூபா ரேட்டு அப்படிங்கிறான். உடனே சரி புது பைக்கை தூக்கிட்டு வந்துருந்தோம். காரை கொண்டு போய் விடுதான் 4 லட்ச ரூபா சொல்லுதான், 15 லட்ச ரூபா காரா 10 லட்ச ரூபாய் பேங்க் பேலன்ஸ் போடுறதுமான்னு வந்துருந்தோம். ஸோ இதுலேயும் என்ன பிரச்சனை இருக்குன்னா கையெழுத்து வாங்குறவன்ட்ட ஒரு கையெழுத்து டிரான்ஸ்ஃபர் எல்லாமே சர்டிஃபிகேட் வாங்கின கையோட நேராக ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் இந்த நேமை மாற்றி கையில் கொடுத்தா தான் நமக்கு சேஃப்டி. இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 பேர் 5 பேர்கிட்ட கை மாறினாலும் ஆர்சி புக்கு ஓம் பேரில் இருந்ததுன்னா உனக்கு தான் பிரச்சனை. ஒரு போய் வந்து அதில் ஏதாவது ஒன்றை வச்சு கடத்திட்டாலும் சரி அல்லது ஒரு மர்டர் எது பிரச்சனைனாலும் வண்டி ஓனர் தான் பிடிப்பாங்க. இது வந்து எல்லாத்துலேயும் நீங்கள் நல்லா விசாரித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ இதுவுமே இந்த ஒரு கையெழுத்துங்கிறது வேலை செய்யும். நம்ம வாங்கக்கூடிய கையெழுத்து இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துலையுமே வந்து இந்த கையெழுத்து தான் மெயினாக வேலையை செய்யுது. நம்ம போடுற கையெழுத்தும் வாங்குற கையெழுத்தும் தான். இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் சோம்பல் பட்டு 10,000 ரூபாய் அந்த பைக் என்ன செய்ய போகுதுன்னு விட்டீங்கன்னா அந்த 10,000 கொண்டு போய் எவனையாவது ஒருத்தனை போய் இடிச்சிட்டான்னா 4வது ஓனராக அவன் போய் இடித்தாலும் 10 லட்சம் வந்து கிளைம் வந்ததுன்னா இன்சூரன்ஸ் இல்லைன்னா உங்கள் பேரில் தான் இதாக போகுது. ஸோ வந்து எல்லாமே வந்து இந்த சிக்னேச்சர்லாம் இருக்குது. ஸோ ஆஃபீஸ் முதல் சின்ன வாழ்க்கை எதுலனாலும் சரி தான் உங்களோட கையெழுத்துங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தேவையில்லாமல் எதுலையாவது கையெழுத்து போட்டு வைக்காதீங்க. ஒரு 4 பேப்பர் இருந்ததுன்னா ஒரு அடியில் ஒரு எம்டி பேப்பர் வச்சு கையெழுத்து எதுவும் வாங்குறாங்களா நல்லா பார்த்து சரி பார்த்து போடுங்க. இந்த வீண் வம்பு வழக்கில் மாட்டாது இருக்கிறது இதுதான் மேட்ரு. ஸோ இந்த கையெழுத்து விஷயம் இன்னும் கூட சொல்லிட்டே போனா இருக்கலாம். நீங்களே உட்காந்து யோசனை பண்ணி பாருங்க. கையெழுத்து போடுறதுக்கு முன்ன கூட்டி நம்ம போடுற கையெழுத்தான யோசனை பண்ணிட்டு போடுங்க. இதே மாதிரி உள்ள பல டிப்ஸுக்கு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 35 இயர்ஸுக்கு கிட்டத்தட்ட நம்ம அனுபவத்தில் வந்தாச்சு பிஸ்னஸில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் நல்ல நியூஸோட சந்திக்கிறேன். நன்றி. நான் ஜெயசீலன். மற்றொரு சந்திப்போம். நன்றி.